அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 119, பாடல் 117, கீழ்மக்கள் செய்கையிலே வரக்கூடிய 11வது பாடல் இது. தெரியாதார் சொல்லும் திறனின்மை தீதா பரியார், பயனின்மை செய்து பெரியார் சொல் கொள்ளாது, தாம் தன்னை காவாதார் பிறரை கள்ளரா செய்குருவார். தான் திருடி பிறரை நம்பாள்னு சொல்லுவாங்க. அவன் திருடன், ஆனால் அடுத்தவன் நம்ப மாட்டான். அதே மாதிரி இங்கே எப்படின்னா, நன்மை தரக்கூடிய சொற்களை சொல்லக்கூடிய அறிவாளிகளுடைய அறிஞருடைய பேச்சை கேட்காம தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு தான் சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்றவங்க ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா, பெரியவர்கள் சொல்கிற நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் தனக்கு நன்மை சொல்கிறவர்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பார்கள். இது கீழ்மக்களுடைய செய்கையிலே சாதாரணமான விஷயம் என்பது போல சொல்லக்கூடிய ஒரு பாடல். கீழ்மக்கள் தன்னுடைய குற்றத்தை எடுத்து காட்டுகிற நல்லவர்களை அல்லது நண்பர்களை, உறவினர்களை, யாரை வேணுமானால் வைத்துக் கொள்ளலாம். அவர்களையே குற்றவாளியாக சொல்லி நீ என்ன யோகியன்னு கேட்பான். இல்லைப்பா இப்பெல்லாம் தப்பு பண்ணாத, சரி கிடையாதுன்னு நீ சொன்னால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவேன்னு திருப்பிடுவான். அந்த பழியை யார் நல்லது சொல்கிறாங்களோ அவங்க மேலே சாட்டி விடுவார்கள். இது கீழ்மக்களுடைய தன்மை என்று சொல்கிற பாடல் இந்த பாடல். ஏனென்றால் அவர்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தீமையை செய்தாலும் அதுதான் சரி என்று வாதாடுவார்கள். எனவே அவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. மீண்டும் பாடல். தெரியாதார் சொல்லும் திறனின்மை தீதா பரியார், பயனின்மை செய்து பெரியார் சொல் கொள்ளாது, தாம் தம்மை காவாதார் பிறரை கள்ளரா செய்குருவர். நன்றி, வணக்கம்.